ஹலோ கைஸ், வெல்கம். ஸோ இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஜாவாவை அதாவது ஜேடிகேவை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் அதை எப்படி வந்து என்விரான்மென்ட் வேரியபிள்ஸ் அதில் மேப் பண்ணுறது, கான்ஃபிகர் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஒரு எக்லிப்ஸை டவுன்லோட் பண்ணி ஒரு ப்ரோக்ராமை ஜாவா ப்ரோக்ராமை ரைட் பண்ணலாம் அப்படின்றத இந்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஜாவா இருக்கா இல்லையன்றதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு கமெண்ட் ப்ராம்ப்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஜாவா வெர்ஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஜாவா வெர்ஷனும் இன்ஸ்டால் ஆகலை, மேப் ஆகலை. ஸோ ஜாவா நம்மக்கிட்ட இல்லை. அதே மாதிரி இன்னொரு வகையில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் எந்த ஒரு ஜாவா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் அது வந்து இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே ஜேன்ற ஜாவான்ற ஃபோல்டருக்குள்ளே இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதுவும் இல்லை. ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஜாவா டவுன்லோட் டைப் பண்ணுங்கள் கூகுளில். இந்த ஃபஸ்ட்டு வர லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள். Oracle ஜாவா டவுன்லோட்ஸ்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவா ஜேடிகே 22 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, லேட்டஸ்ட் வெர்ஷன். ஓகே, அதே மாதிரி லினக்ஸ், மேக் OS, விண்டோஸ். நம்ம விண்டோஸ் சூஸ் பண்ணுறோம். 3 விதமான டவுன்லோட் மெத்தட் இருக்குது: கம்ப்ரஸ்ட் ஆர்கைவ், இன்ஸ்டாலர், எம்எஸ் இன்ஸ்டாலர். நம்ம இந்த ஈஸி வே இதை எடுத்துக்கலாம். செகண்ட் ஒன் கிளிக் பண்ணுறேன், டவுன்லோட் ஆகுது. 5 செகண்ட் சொல்லுது. எஸ், அதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் அப்படியே இதை எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் எங்கே இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்கும். இன்ஸ்டால் ஜாவா டெவலப்மெண்ட் கிட். இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே ஜாவான்ற ஃபோல்டருக்குள்ளே இந்த ஜேடிகே 22 இன்ஸ்டால் ஆகிடும். நம்ம கிளிக் நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். அவ்வளோதாங்க, ஜாவா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், ஜாவான்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கா. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஜேடிகே 22 இருக்கா, அதுக்குள்ளே இந்த பின் ஃபோல்டர் எல்லாமே இருக்கா. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் கமெண்ட் ப்ராம்ப்டில் மறுபடியும் போய் செக் பண்ண போகிறோம் என்னென்னு, ஜாவா இன்ஸ்டால் ஆகிடுச்சான்னு. இங்கே பாருங்கள், ஜாவா மேப் ஆகிடுச்சு, 22 இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம இன்னொரு விஷயம் பண்ணணும். உங்களோட என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்குள்ளே போயிடுங்க. இந்த மாதிரி வரும் சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ். அதில் அட்வான்ஸ்டு இருக்கா, அதில் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து யூசர் வேரியபிள்ஸ், இது வந்து சிஸ்டம் வேரியபிள்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், யூசர் வேரியபிள்ஸை மேப் பண்ண போகிறோம். இந்த பாத்துன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணி எடிட் கொடுங்க. இங்கே ஆல்ரெடி எனக்கு MySQL அப்புறம் விண்டோஸ் ஆப்ஸ்லாம் கன்ஃபிகர் ஆயிருக்கு. நான் வந்து நியூவாக ஒன்று ஆட் பண்ண போகிறேன். ஓகே, அது ப்ரௌஸ் கொடுக்க போகிறேன். அது என்னன்னா, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண இந்த ஜாவா தான். ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், ஜாவா பின், இவ்வளோதான். ஜாவா ஜேடிகே அதுக்குள்ளே இருக்க பின் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போது இங்கே வந்து புதுசாக ஒரு சிஸ்டம் வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஜாவா அண்டர்ஸ்கோர் ஹோம். ஓகேவா, வேரியபிள் வந்து என்ன கொடுப்போம்னா ப்ரௌஸ் டைரக்டரி. அகெயின் எந்த பிசிக்குள்ள ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவா கிளிக் பண்ணிக்கோங்க. ஜேடிகே 22. ஓகே, ஓகே கொடுத்துருங்க. அப்ளை ஆயிடுச்சு. ஓகே ஆயிடுச்சு. ஸோ இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்லிப்ஸ் டவுன்லோட் பண்ண போகிறோம். எக்லிப்ஸ்
ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணியாச்சு. நம்ம எக்லிப்ஸ் வந்து இந்த மாதிரி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஓப்பன் ஆகும், கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரும். இங்கேயே வந்து டவுன்லோடு x664 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த பேக்கேஜ் இதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. இதை டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா லோட் ஆயிட்டிருக்கு. இப்போ அடுத்த பேஜில் டவுன்லோடுன்னு இருக்கும், இதையும் கொடுத்துருங்க. ஸோ இங்கே எக்லிப்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. மொத்தம் 131 MB. என்னன்னு தெரியல, திடீர்னு நெட்ஒர்க் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, இது டவுன்லோட் ஆகட்டும். நம்ம அதே டைமில் ஜாவா வந்து இன்ஸ்டால் பண்ணோம்ல, அதை இங்கேயும் செக் பண்ணிக்கணும். ஜேடிகே இங்கே பாருங்கள், உங்களோட ஆப்ஸில் இன்ஸ்டால்டு ஆப்ஸ் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜாவா 22 இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ ஜேடிகே நம்ம கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இப்போ எக்லிப்ஸ் மட்டும் நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணி ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்துடலாம். டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ எக்லிப்ஸ் இப்போது டவுன்லோட் ஆகிடுச்சு. எக்லிப்ஸை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான வே தான். ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் இயர்லி ஸ்டேஜில் இந்த மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பட் பழகிட்டிங்கன்னா போக போக ஈஸியாகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ் ஐடி ஃபார் ஜாவா டெவலப்பர்ஸ், எக்லிப்ஸ் ஐடி ஃபார் என்டர்பிரைஸ் ஜாவா அண்ட் வெப், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை செகண்ட் ஒன்னே சூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா நீங்கள் எல்லா ஃபெசிலிட்டியும் இதில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் இது கொடுத்துட்டு ஜாவா 21 + VM ஜாவா 22 நம்ம இன்ஸ்டால் பண்ண ஜாவா இங்கேயே வந்து கான்ஃபிகர் ஆகிருக்கு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா? எக்லிப்ஸ் எங்கே வந்து ஸ்டோர் ஆகுதுன்னா இன்ஸ்டாலேஷன் ஃபோல்டரும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஃபியூச்சரில் தேவைப்படும். என்னதில் யூசர்ஸ் ஹெச்பின்ற ஃபோல்டருக்குள்ளே எக்லிப்ஸில் ஸ்டோர் ஆகுது. இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது இது வந்து ஒரு யூசர் அக்ரிமெண்ட் மாதிரி தான். இதில் ஜஸ்ட் அக்செப்ட் நோ கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. எக்லிப்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம லான்ச் பண்ண போகிறோம். இது ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன், எங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 2024 6 மந்த் அப்போ தான் வந்து இது லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் உங்களோட ஒர்க் ஸ்பேஸ். ஹெச்பியில் எக்லிப்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுது. நான் அப்படியே லான்ச் கொடுத்துக்கிறேன். இப்போது இது லான்ச் ஆன உடனே நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுத போகிறோம். கீப் எக்லிப்ஸ் இஸ் பீங் ஸ்கேன் பை மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்லிப்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் வித் வெல்கம் பேஜோட. இதுதான் வெல்கம் பேஜ்னு சொல்லுவாங்க. அதோடைய சில திங்ஸ் எல்லாம் ஃப்ரம் யூசர் கைட்லேருந்து டுட்டோரியல்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ண போகிறோம். ஓகே,
ஓகே. நியூல போயிட்டு நீங்க வந்து இங்க அதர் கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க ஜாவான்னு இருக்கும். ஓகே. இந்த ஜாவால போயிட்டு ஜாவா ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் நேம் கேட்கும். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த கான்ஃபிகரேஷன் ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆயிடும். நம்ம ஆல்ரெடி ஜாவா இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ அப்படியே ஃபினிஷ் குடுத்துருங்க. நம்மளோட ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. சோர்ஸ் ஃபோல்டர் இருக்கு. இங்க ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கோங்க. பேக்கேஜ் வந்து டெஸ்ட். சும்மா நான் குடுக்குறேன். அந்த பேக்கேஜ்க்குள்ள ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம். மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். மெயின் மெத்தடையும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட இங்க நம்ம வந்து ஒரு சிஸ்அவுட் போட்டுருலாம். வெல்கம் டு என்ன போடலாம்? வெல்கம் டு ஜாவா வேர்ல்ட். ஓகே. அவ்வளோதான், சிம்பிள். இங்க ஒரு ரன் பண்ணிப்போம். இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்றேன். இங்க பாருங்க, ரன் ஆகி நம்ம எழுதுனதை பிரிண்ட் பண்ணியாச்சு. வெல்கம் டு ஜாவா வேர்ல்ட். ஸோ இவ்வளோதான். இன்னைக்கு நம்ம பார்த்தது என்னன்னா, ஜேடிகே ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணோம் வித் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸோட. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம எக்லிப்ஸ் டவுன்லோட் பண்ணோம், அதை கான்ஃபிகர் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம், ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஸோ இந்த செக்ஷன் இதோட முடியுது. தேங்க்யூ ஸோ மச்.